பிடிச்சிருக்கா? பேய் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆண்டி ஆண்டி எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரங்கடா திரும்பி பார்த்தா நம்ப மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம ஒரு பேய் ஓட்டுறவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். கைஸ், நம்மளுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போதே டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா எனக்குலாம் வந்து ஈவில் டெட் அந்த மாதிரி பேய் படம் தான். ஸோ அது யோசிக்கும் போது இந்த எக்ஸாம்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்ச் அப்படிதான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சர்ச் பண்ணுவேன். இங்கே இருக்க ஒரு ப்ரீஸ்டோ இல்லை ஒரு சிஸ்டர்ஸோ ஒரு நன் யாருக்கிட்டையாவது போய் நம்ம வந்து எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரு லைவாக அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை நான் காட்ட போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃப்ரேம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக அச்சு வந்து இப்படியே எடுத்து போகிறேன் கேமரா. ஸோ அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்குமே தெரியாது. எனக்கு பேய் பிடிச்சிருக்கு நானே போய் சொல்கிறதே கொஞ்சம் வியாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக போய் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? பேய் நான் ஒரு ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டேன். டேரெக்டாக அச்சு வாங்க போகிறேன். கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ப்ரீஸ்ட் நிற்காரு. அங்கிள், எனக்கு வந்து கொஞ்ச நாளா ஒரு பிஹேவியர்ஸ் தான் டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏதாவது நல்லாதான் இருக்குற? நல்லாதான் இருக்கேனா? ஆமா. ஒரு மாதிரி எனக்கு பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வருது. ஒரு மாதிரி மாதா அம்மாட்ட போயிட்டு ஜாப் பண்ணிட்டு டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி மாதா கிட்ட ஜாப் பண்ணேன். ஜீசஸ் கிட்ட. என் பேர்? என் பேர் அச்சு. அச்சு. ஜீசஸ் கிட்ட மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு தூங்கும்போது என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே அச்சு. எனக்கு எதுவும் இல்லை, நான் ஓகே தானே? ஆமா, நார்மலா இருக்கிற, நல்லா இருக்கிற, நல்ல பிரச்சனை. ட்ரீம்ஸ் அதெல்லாம் ஏதாவது நம்ம ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். அதனால நைட் ட்ரீம்ஸ் வரும். மற்றபடி எதுவும் இல்லை, வைக்கிற மாதிரி ஒரு இல்லை. அங்க பாலவாக்கம் தானே? பாலவாக்கம் தாண்டி பாலவாக்கத்துல அங்க செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அங்க போய் கூட ஜாப் பண்ணிக்கலாம். அங்க பாஸ் இருக்காங்க. அங்க டியூஸ்டே ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டியூஸ்டேல ஃபர்ஸ்ட் எவ்ரி டியூஸ்டே மாசம் தான் இருக்கும். செயின்ட் ஆண்டனிஸ் இதுல டியூஸ்டே தான் ரொம்ப ஸ்பெஷல். ஒருவேளை பேய் எதுவும் பிடிச்சிருந்தா அது எந்த மாதிரி சிம்டம்ஸ்ல காட்டும்? பயங்கரமா இப்போ வந்து நீ பல பாஷை பேசுவேன், உனக்கு தெரியாத பாஷையோட பேசுவேன். இந்த செவத்துல தலைகீழா ஏறுவேன். தலைகீழ ஏறுவேன். அதெல்லாம் பேய் பிடிச்சா அது நடக்கும். ஆமா, உண்மையிலே அதான் உண்மையான பேய் பிடிச்சது. அவங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. பேய் பிடிச்சா நான் ஹிந்தியோட பேசுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். பேய் பிடிச்சா வந்து கேட்கும்போது பேய் கிட்டே வராது. பேய் பிடிச்சதுன்னு சொல்லாது. நான் வந்து இப்போ உனக்கு ஜாப் பண்ணேன்னா அது ஒரு மாதிரி இது கோவப்படுவாங்கல்ல, கோவப்படும், அது மாதிரி மறைக்கும். ஸோ நான் ஓகே தான். யூ ஆர் நார்மல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே காய்ஸ், கொஞ்சம் தள்ளி போயிட்டு பேசுகிறேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்வீட். அவர் எனக்கு வந்து ரொம்ப பிளெஸிங்காக இருந்தது. அவர் வந்து நான் சொன்னல கைஸ், அங்கே தெரியுது பாருங்க, அந்த செவத்தை போய் தான் அவர் வந்து பேசுறாரு. அது வந்து என்ன சொன்னான்னா, உங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுவீங்க, இந்த மாதிரி செவர்லாம் நீங்கள் ஈஸியாக ஏறுவீங்க. ஈஸியாக ஏறுவேன் அப்படிங்கிட்ட. ஆமாம், ஈஸியாக நீங்கள் தலைகீழ ஏறுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஐ மீன் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் அதை பார்த்துருப்பாரு போல, இங்கே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதை பார்த்தே சொன்னார். அண்ட் அவர் வந்து என்னை பார்த்தோன்னே யார் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஒரு வேலை பேய் இருந்தால் நீ வந்து இங்கிட்ட பக்கத்துலேயே வர முடியாதுமா, அவங்களாம் வரவே மாட்டாங்க, நான் உனக்கு ப்ளஸ் சிம்பிள் வைக்கும்போது கூட நீ ரொம்ப நார்மலாக தானே இருந்த அப்படின்ற மாதிரி நான் கம்ப்ளீட்லி ஐ எம் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னார். அண்ட் அவர் பிளஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிளஸிங்காக இருந்தது. அது என்ன பிளஸ் பண்ண பிளஸிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. என்னால் வந்து வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் அச்சு வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு வந்து நிறைய சர்ச்சுக்கெலாம் போவேன், பட் இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு வந்து பிளெஸிங் வாங்குறேன். அண்ட் அடுத்த இடத்துக்கு போயிடலாமா? போகலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அச்சு மசூதிக்கு வந்திருக்கேன். மசூதியில இருந்து நம்ம பேய் ஓட்ட ட்ரை பண்ண போகிறோம். இல்லாத பேயை வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அது நீங்கள் ஒருத்தர் தள்ளினே போகிறோம்டா, அவங்க போய் கேட்கலாம். பேய் சரி, அவங்க கஷ்டப்படுறதால ஹாய் இங்க வாடா, எங்க போறேன், இங்க வா. எனக்கு ஆக்சுவலா கொஞ்ச நாளா பேய் வீடியோஸ்லாம் எடுக்க போறதால இந்த இறந்து போன ஆத்மா கிட்ட பேசுற சக்திலாம் வந்துச்சு. ஒரு வேளை எனக்குள்ளேயே பேய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன பார்க்கும்போது அப்படி ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஏன் அப்படி சொல்ற? என்னை பார்த்தா அந்த பேய் புண்ண மாதிரி இல்லை. திடீர்னு வாய்ஸ் மாற்றி பேசுகிறேன், கத்துறேன் பேய் பிடிச்ச மாதிரி.
நம்ம நடந்துக்கிறோம்டா. உனக்கு அந்த மாதிரி என்ன பார்த்தா எதுவுமே இல்லையா? சில பேரோட கழுத்தை கூட கடிச்சிடுறேன். ஆக்சுவலாக போன வாரம் 2 பேரோட கழுத்தை கடிச்சேன். உண்மையா உன் கழுத்தை பார்க்கும்போது கூட எனக்கு ஆசையா இருக்கு. போயிட்டு அந்த மசூதியில போயிட்டு அச்சுக்கு வந்து பேய் கொடுத்துருக்கா இல்லையா நம்ம வந்து டேரக்டா லைவா செக்கே பண்ணலாம். பேய் ஓட்டுறவங்க எங்க இருப்பாங்க? இந்த சைடுல இருக்க மாட்டாங்க. எந்த சைடுல? இந்த டைம்ல இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேல இருக்கும். ரைட், ஆக்சுவலா 6 மணிக்கு மேல வந்து தான் பேய் ஓட்டுவாங்க. இல்ல யூடியூப்ல மட்டும் தான் வரும். அங்க கேட்டதுக்கு வந்து ட்ரிப்ளிகேன்ல பிஎம் ஸ்ட்ரீட்ல வந்து பேய் ஓட்டுறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அச்சு வந்து இங்க வந்துட்டேன். அண்ட் இப்ப அச்சுக்கு பேய் பிடிச்சிருக்கதால அச்சுவோட பேய் எப்படி ஓட்டுறாங்கன்னு போய் பார்க்கலாமா? ஏன் கைஸ், நான் இப்போ வந்து பிஎம் தர்கா 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கோம். இங்க இருந்து கொஞ்சம் லைட்டா டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டா நடந்து போனா அந்த லொகேஷன் வந்துரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அச்சு வந்து டேரக்டா போய் அச்சுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இங்க பேய் ஓட்டுறவங்களா எங்க இருப்பாங்க? பேய் ஓட்டுறவங்களா இங்க எங்க இருப்பாங்க? நீங்க தானா? அது ஆக்சுவலா எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே ஒரு கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு மாதிரி பயமா இருக்குறால எனக்கு பேய் இருக்குமோன்னு. உள்ள வரலாமா? ஆமா உள்ள அதான் போர்டெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே. பேய் பூந்துந்தா எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? ஆமா அது ஏதாவது இருந்தா சிம்டம்ஸ் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும்? அதாவது தலைவலி இருக்கணும், கொஞ்சம் அடிவாய் வலி இருக்கணும், சாப்பாடு போட்டா பிடிக்காது, நைட்ல தூக்கம் வராது, ஏதாவது பார்த்தா பயம் காட்டும், அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது தலைவலி வர்றது இருக்கு, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கதால அது இருக்கு. வயிறு வலி மந்த்லி மென்சஸ் டைம்ல மட்டும் இருக்கும். மத்தபடி வேற எதுவும் எனக்கு நீங்க சொன்ன அந்த பயோ பதட்டம் வந்து தனியா இருக்கிற டைம்ல இருக்கும். அதுதான். சோ இதனால நான் கேக்குறேன், எப்படி கன்ஃபார்மாவே சொல்றீங்க? கன்ஃபார்மா இல்ல, அது என்னோட அறிகுறி தான் நம்மளுக்கு. அங்கிள் அங்க ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் எதுக்கு அங்கிள்? இந்த பொம்மைங்க எல்லாம் வீட்டுல வந்து கோளாறு இருந்தா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாவா? ஆமா வீட்டுல ப்ராப்ளம் இருந்தா அது வீட்டுல ஒரு நாள் உங்க கையில குடுத்துருவேன். உங்க அப்பா அம்மா வர வச்சு கையில குடுத்துருவேன். சாமி பட்டாண்ட வச்சுருவாரு. சாமி பட்டாண்ட வச்சு பிறகு வீட்டுல கோளாறு இருந்தா அது எங்களுக்கு சிக்னல் கொடுக்கும், இந்த வீட்டுல கோளாறு இருக்குன்னு சொல்லி. ஆமா அவங்களுக்கு தூங்க விடாது. அது வந்து அவங்க உடம்புல போய் வரும், அந்த ஒரு ஃபீலிங் ஆகும். ஐயோ அந்த பொம்மை வச்சு சரியா வரல, எனக்கு வந்து வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஃபீலிங் ஆகும். ஏன் அங்கிள் வெளியவே பாக்குறீங்க? அது வேற பயமா இருக்கு. அவங்க வந்து கேமரா வச்சு இப்படி பாக்குறாங்க. சரி அது என்ன உங்க கூட வந்தானா அந்த பையன்? இல்ல 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 அந்த குட்டி பையனா? அந்த குட்டி பையனா? நீங்க நான் நீங்க நிக்க வச்சு பாக்கும்போது ஏதாவது ஒரு ஆவி நிக்குதா பின்னாடி அப்படின்னு எனக்கு பயமாவே இருக்கு. பேய் புடிச்சிருக்கவங்களே நீங்க நேர்ல பார்த்தா நான் ஓட்டுறதெல்லாம் இருக்குமா அங்கிள்? அதெல்லாம் நம்ம கைய வச்சு இப்படி பிடிச்சாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு இதா. எதுமே இருந்தாலும் நமக்கு இல்ல அவங்கள எனக்கு தெரியாது அங்கிள். அந்த கேமரா இப்படி தான் வச்சிருக்காங்க. ஓஹோ அதான் உங்க கேமரா இப்படி தான் இருக்கு. அந்த ஃபோன் பண்ணாங்க. ஓகே ஒரு பேட்டி எடுக்க போறோம் உங்களுக்கு சொல்லி. ஓகேவா? ஓகே கரெக்ட் அங்கிள், ஆக்சுவலா கரெக்ட் தான். இது நம்ம 40 வருஷமா உட்காந்துருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் புரிய வயசு 75 ஆகுது. அப்போ எனக்கு அது கொஞ்சம் இது இருக்கும்ல. ஆமா ஆக்சுவலா கைஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம். எனக்கு பேய் பூர்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறத தாண்டியும் நம்ம வீடியோ எடுக்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிச்சாரு. அந்த மாட்டிக்கிட்டோம். அங்கிள் ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு பேய் பிடிச்சிருக்கு நீங்க சொல்றீங்கன்னு நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஆக்சுவலா நீங்க வந்து அந்த ஆப்ஷன் கேட்டேன் உங்களுக்கு, அது இதுதான் சொல்லுவாங்க. ஆனா நான் உண்மையா தான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வயிறு வலி வாந்தி வரது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கணக்கு வரும், லேசா தலைவலி வரும், அடி வயிறு வலி வரும். இப்ப கூட இங்க எனக்கு பெயின் இருக்கு. ஆமா அடி வயிறு வலி வரும், கொஞ்சம் தூக்கம் இருக்காது, சாப்பாடு போட்டு ஊக்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சொல்றேன் இந்த மாதிரி சிம்டம் தான் அது பேயுடைய அர்த்தம். தூங்கும் போது ஒரு திடீர்னு எழுந்திருப்போம், கரெக்டா தூங்கி எழுந்திருப்போம், நடுப்புல அப்படியே எழுந்திருப்போம். அது அதோடைய எஃபெக்ட். அது அதோடைய சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டுதான் நாங்க செய்வோம். நான் வந்து தூக்கத்துல பயந்து போய் எந்திக்கிறது இப்போ ரீசெண்டா இல்ல, கொஞ்ச நாளா பண்ணிட்டுதான் நான் நடுவுல பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒரு செகண்ட் நீங்க வந்து சொல்லும்போது நான் பயந்துட்டேன், அதனால உங்ககிட்ட கேட்டேன்
உண்மையாவே எனக்கு பேய் பூஞ்சு அப்பதான் நீங்க சொன்னீங்க பூர்ல. இப்போ நீங்க ஆமா இப்போ உங்களுக்கு வந்து பார்வை ஓகேவா. இப்போ நான் சொல்றது எப்படின்னா இந்த படம் எடுத்து சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நான் வந்து படம் தலை மேல வச்சாலே எனக்கு வைக்க விட மாட்டேன். அப்படி இப்படி 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 விடுவேன். எனக்குள்ள பேய் இருந்தா நான் வந்து உங்களை தலைக்கிட்டே விட மாட்டேன். வைக்க விட மாட்டேன். அப்படி இப்படி இப்படி சும்மா படம் தான் வைப்பேன் உனக்கு. வைக்க விட மாட்டேன். இப்படி வைக்கும்போது அப்படி இப்படி ஆடுவேன். அப்படி இப்படி இப்படி ஆடுவேன். பேய் பூந்த மாதிரி நான் மூவ் பண்ணுவேன். அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அப்போ நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சு ஒரு விபதி இப்படி வைப்பேன். வச்ச உடனே கொஞ்சம் அது பிறகுதான் மடியில் ஒரு படம் காலாண்டு ஒரு படம் வச்சு வெத்தலை பாக்கு நீட்டு மஞ்சள்லாம் வச்சு அந்த பரிகாரத்துக்கு கட் பண்ணி அந்த பொருள்லாம் போட்டு ஒரு பையில போட்டு எங்க சுடுகாடினா சரி முஸ்லீம் சுடுகாடு எந்த சுடுகாடினா சரி அந்த பையோட கவரோட உள்ளே போட்டு மண்ணு போட்டு முடியும். ஒருத்தவங்க மேல பேய் வராம இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணலாம்? அது ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாய்லெட் ஒன்று போடுவாங்க. ஒரு டாய்லெட் போடுவாங்க. இல்லை கையில ஒரு காப்பு கட்டுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அது இருக்கும்போது கொஞ்சம் அது கண்ட்ரோலா இருக்கும். வர ட்ரை பண்ணா வராது. ரெண்டாவது அவங்களுடைய டைம் நல்லா இருக்கும். சொல்லுவாங்க 7 நாட்ட சனி 2 நாட்ட சனி அந்த மாதிரி எல்லாம் பேட் டைம் நல்ல டைம்ல இருக்கு. அந்த பேட் டைம்ல கீழே ஊந்தாலே பூமி தோஷம்னு சொல்லுவாங்க. கீழே ஊந்தாலேயே அணிலிருந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆடுவாங்க. ஓகே அங்கிள். சோ இப்போ எனக்கு ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? ஒண்ணும் வேணாம். நான் பழம் மட்டும் சுத்தி குடுத்தத நீங்க போற வழியில எங்கயாவது முக்குட்ல போட்டுருங்க. முக்குட்ல போடணுமா? அதாவது நீங்க சொன்னீங்கல வேற யாராவது அது மிதிக்கும்போது அவங்களுக்கு இது நான் உங்களுக்கு சுத்தி தான் கொடுக்குறேன். அது எதுவும் ஆகாது. ஆமா வேற நான் அது பரிகாரம் பண்ணல. பரிகாரம் பண்ணா அது கட் பண்ணுவோம் நாங்க. கட் பண்ணுவோம். கட் பண்ணா அது உள்ள எரிக்கணும். ஓகே. பல முழுசா கொடுக்குதாலும் எப்படி வேணாலும் ஒரு ரோட்ல போட மாட்டோம். ஒரு முக்குட்ல ஓரமா எங்கேயாவது போட்டு விடலாம். முக்குட்னா 3 வீட்டுக்கு ஒரு சந்து ஓரமா தான் போடுவோம். படம் ரோட் இருக்காது. உருட்டி விட்டா நேரம் அப்படிதான் போவாங்க. அந்த சைட்ல அது போடுவோம். சரி. அந்த அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ஓகே. ஹே गाइस, சோ அச்சு இப்பதான் வந்து அச்சுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தேன். அச்சு வந்து பேய்க்கு மட்டுமா பிடிக்கும்? அச்சு வந்து செல்ல குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் உள்ள இருக்கும்போது இவங்க வந்து ஹாய் 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 என்ன பார்த்தா பேய் பிடிச்சிருக்க மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? இல்ல வாய்ப்பு இல்லை அப்படி. தேங்க்யூ ஸோ மச். இது சூப்பரா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? உங்க பேரு? ஐ கவினாஷ். வெல்கம் டு அச்சூஸ் ஃபேமிலி. ஸோ அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அச்சுக்கு பேயும் இல்லையா அது போகிற வழியில் இப்படி சுற்றி மட்டும் தூக்கி போட்ட சொன்னாங்க. அந்த லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். ஸோ அச்சு வந்து 3 முக்கை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேயே வந்து நம்ம சுற்றி சேஃப் லேண்ட். ஆண்டி வேண்டாம் எனக்கு இப்படி பாக்குறான். உங்க பேரு? அப்துல் கலாமா? சீரியஸாவாடா? எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தெரியுமா? உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கடை இதுவும் நல்லா இருக்கு. பாய் அப்துல் கலாம். பார்க்கலாம். ஃபாதரையும் மீட் பண்ணியாச்சு, பாயும் மீட் பண்ணியாச்சு. 2 பேருமே அச்சுவை செக் பண்ணிட்டு அச்சுக்கு பேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் யாரு? பூசாரி தான். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி அச்சு வந்து முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இந்த வீடியோக்கு 50,000 லைக்ஸ்க்கு மேல வந்தா அச்சு அடுத்த கோஸ்ட் வீடியோல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட போய் கோஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த சப்ஸ்கிரைபர் நீங்களா கூட இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பூசாரிட்ட போய் கேட்கலாமா அச்சுக்கு பேயே இருக்கான்னு? சொல்லலாம். அங்கிள் எனக்கு பேய் பிடிச்சிருக்குமான்னு ஒரு பயமா இருக்கு அங்கிள். ஏன்னா நான் கொஞ்ச நாள் முன்னாடி சுடுகாடு சைடு போயிட்டு வந்தேன். அதுல ஏதாவது இருந்திருக்குமா? வந்து சுத்தனா அப்படிங்களா? அப்படி எதுவும் இல்ல. நீங்க எப்படி பார்த்த உடனே கணிச்சு சொல்றீங்க? பேய் பிடிச்சிருந்தா அப்படி வந்து சொல்ல மாட்டாங்களா? உளருவாங்களா? தேங்க்யூ அங்கிள். அங்கிள் எனக்கு ஒரு சின்ன பயம். வீட்டில் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சுடுகாடு போயிட்டு வந்தேன். அதுல இருந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏதாவது பேய் பிடிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நாளைக்கு வரீங்களா? ஒரு பேப்பர் கொடுங்க. அதாவது சுடுகாடுக்கு போறதுனால எனக்கு கிடையாது, உங்களுடைய பிரம்மை புரியுதா? பயம் வந்து நீங்களே ஏற்படுத்திட்டு இறைவன் வணங்குறவங்களுக்கு யாருங்க எந்த பிரச்சனையும் வராது. பேப்பர் வச்சுங்களா? இல்ல உங்களை என்கிட்ட பேப்பர் பேப்பர் வச்சுலையா?
அங்கிள் இந்த கார்டு இருக்கு. இந்த கார்டு இருக்கு. கார்டு மடிக்கிறீங்க. ரைட் லாங். என்ன பண்ணா நைட் தூங்கும் போது நெத்தியில பூசிட்டு தூங்க. காலையில எழுந்த உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு சிட்டி தண்ணியில ஒரு கிளாஸ்ல போட்டு குடிச்சிட்டு. ஓகே அங்கிள். ஆனா எனக்கு எதுவும் இல்ல, நான் ஓகே தான்ல. பர்ஃபெக்ட்டா நீ. தேங்க் யூ அங்கிள். வரேன். guys, Achu perfectly all right. And guys, actually இந்த வீடியோ அச்சு எதுக்காக எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பேய் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து சேஃபா இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்காக மட்டும் தான் அச்சு வந்து சர்ச்லயும் சரி மாஸ்க்லயும் சரி கோயில்லயுமே சரி வந்து செக் பண்ணியாச்சு. அச்சு ரொம்ப சேஃபா இருக்கேன். அண்ட் லவ் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கிறதுக்கு. அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன அச்சு பண்ணணும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50,000 லைக் வரும்போது அச்சு கண்டிப்பா அந்த வீடியோவையும் மேக் பண்ணுங்க. சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே வேணும் சொல்ல நீங்க அச்சு எல்லாரும் மீட் பண்றேன். அண்ட் டாடா Bye.